மாறி மாறி மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஆட்சி நடத்துவதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடந்த தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்று கட்சித் தலைவர் விஜய் உரையாற்றினார். அப்போது கிரிக்கெட்டில் விசிலை போடுவது சிஎஸ்கே, எலெக்ஷனில் விசிலை போடுவது தாவேக என கூறி விஜய் நானும் டெல்டாக்காரன் என்று யார் காதிலும் டால்டா ஊற்ற வரவில்லை என்றும் தெரிவித்தார். மாறி மாறி மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஆட்சி நடத்துவதாகவும் விஜய் வந்ததால் நமக்கு பிழைப்பு போய்விட்டது என இரு கட்சிகளும் நினைப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டு முக்கியமான சதி என்ன தெரியுமா? இத பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம ரெண்டு பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். கரூர் சம்பவம் ஜனநாயகன் திரைப்படம் என சதி தொடர்வதாகவும் தாவேக கூட்டங்களுக்கு நிபந்தனை விதித்தது திமுகவின் சதி எனவும் விஜய் குற்றம் சாட்டினார். மானி தேனே என மத்திய அரசுக்கு திமுக கடிதம் எழுதுவதால் என்ன பயன் என கேட்ட விஜய், நம் மீனவர்கள் மீது கை வைக்காத அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மாநில அரசால் முடியவே முடியாது என தெரிந்தும் நீட் ஒழிப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தது ஏன் எனவும் அவர் கேட்டார். கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இதோட ஹைலைட் ஒன்று இருக்கு. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! கேஸ் 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் வேளாண் பயிர்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அவர் வெளியிட்டார். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிராக எந்த திட்டமாக இருந்தாலும், ஒன்றிய அரசின் நெருக்கடியே இருந்தாலும் அந்த திட்டத்தை உங்களுடைய டிவிகே ஆட்சி முழுமையாக நிராகரிக்கும்.